அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளை சிரித்து பேசுவார்கள், சில வேளை முகமெல்லாம் செவந்து விடும். பெருமாள் இந்த உம்மத்துக்கு எச்சரித்த விதம் அற்புதம். கடைசி நாட்கள், மரணத்துக்கு 82 நாட்களுக்கு முன்னாடி மக்கள் ரொம்ப பல்கி பெருகி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஹரத்துக்கு வந்ததா கேள்விப்பட்ட கிராம மக்கள் எல்லாம் வர்றாங்க. எல்லாம் வெள்ள புடவையை சுத்தி கொள்றாங்க, இஹ்ராத்தோட வர்றாங்க. வந்தா ரசூலுல்லாஹ் கடைசி உரை நிகழ்த்த போறாங்க. ஹஜ்ஜத்துல் விதால மக்களே மக்கள் என்று ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அந்த உரை மிக வித்தியாசமான உரை. எல்லாரும் அந்த உரையை போய் படிங்க. ஏண்டா இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லல, கவனமா செவமடுங்கண்டாங்க ரசூலுல்லாஹ், எழுதிக்கோங்களேண்டாங்க ரசூலுல்லாஹ். இதுவரைக்கும் அப்படி எழுதிக்கோங்களேன்னு பல இடங்கள்ல சொல்லல. எழுதிக்கோங்க, நல்லா செவமடுங்க, வராதவர்களுக்கு போய் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. உரையை ஆரம்பித்ததே வித்தியாசமாக. அடுத்த ஆண்டு இந்த மாநாடு நடக்கிற நேரம், ஹஜ் நடக்கிற நேரம், நான் உங்களோட நின்று பேசுவேனாண்டு எனக்கு தெரியாது என்றாங்க. ஒரு மனிதர் தன்னுடைய இறுதி உரையை செய்தால் எப்படி செய்வாரோ அந்த இறுதி உரையை மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தை சொன்னார்கள். இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் நலவாக நடந்து கொள்ளுங்கள் என்று வசியத்து செய்தாங்க ரசூலுல்லாஹ். வசியத்து செய்யப்பட்ட இடம் என்ன பேசுறாங்க ரசூலுல்லாஹ்? எல்லாத்தையும் வச்சு கேட்கிறாங்க, மக்களே கவனமா செவமடுங்க, எழுதிக்கோங்கன்னு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஹல் பல்லத், மக்களே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேனான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ஆமா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியா அல்லாஹ், அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியா அல்லாஹ், அல்லாஹும்ம ஷஹத் பல தடவை கேட்கிறாங்க. அல்பல்லல், நான் உங்களுக்கு சொல்லிட்டேனா? ஒரு விட்டுட்டு போற வாப்பா கேட்பாரு, எல்லாத்தையும் செஞ்சிட்டேனா? திருப்தியா உங்களுக்கு? நபி தன்னுடைய பிரியாவுடைய அவ்வளவு அழகாக செய்கிறார்கள். எல்லாம் சொல்லிட்டேனா, எல்லாத்தையும் செஞ்சிட்டேனா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படிப்பட்ட பிரியாவுடையோடு தான் பெருமானார் மரணிக்க போகிறார்கள். உஹது மலைக்கு போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 14 நாட்களுக்குள்ள நடக்கிறது. உஹது மலைக்கு போய் திடீரென்று 8 வருஷத்துக்கு முன்னாடி உஹதில் மரணித்தவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மூர்ச்சிட்டு விழுந்ததனால அவர்களுக்கு ஜனாசா தொழுவித்திருக்கல. ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிச்சாங்க. உயிரோட உள்ள சஹாபாக்கள் சொன்னார்கள், அல் அஹ்யா வல் அம்வாத், உயிரோட உள்ளவர்களுக்கு மரணித்தவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் போயிட்டு வருகிற என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஜனாசாவை தொழுவிச்சிட்டு வந்து ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மிம்பர்ல ஏறி, இந்த இடத்துல இருந்து வல்லாஹி நான் என்னுடைய ஹவுலை பார்க்கிறேன் என்றார்கள். இந்த இடத்தில் மக்காமி ஹாலா, இந்த இடத்திலிருந்து என் ஹவுலை அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான், நானும் நீங்களும் சந்திக்கிற இடம் ஹவுல் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த ஹவுலிலே பெருமானார் கையால் தண்ணீர் குடிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த நபி பிரிந்து போகிற கட்டத்தில் நிறைய பேசினார். போக போகிறேன், திரும்ப சந்திப்போம், திரும்ப சந்திப்போம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திரும்ப நான் நரகத்தை பத்தி இன்றைக்கு பேசவில்லை. அதிபயங்கரமான நரகத்தை ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள். திரும்ப சந்திக்கிற இடம் ஜன்னா. அந்த ஜன்னாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களோட பேசுவான். அசரீதியான ஒரு சத்தம் கேட்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஜன்னாவுல ரொம்ப அற்புதமா அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு வேற ஏதாவது கூட்டி தரணுமான்னு கேட்பான். ஜன்னாவை கொடுத்த பிறகு சஹாபா எல்லா நல்லவர்களும் ஜன்னாக்குள் நுழைஞ்சிருப்பாங்க. ஜன்னாவுக்குள் அல்லாஹ் கேட்பானா, ஏதாவது வேணுமா, ஏதாவது வேணுமா? அங்க உள்ள மக்கள் சொல்லுவாங்களாம், யா ரப், மகிஷர்ல எங்களை கண்ணியப்படுத்தினாய், அந்த வேதனை மிக்க நாளில் எங்களை கண்ணியப்படுத்தினாய், சிராத் என்ற பாலத்தை எங்களுக்கு கடக்க வச்சாய், அற்புதமான ஜன்னாவை தந்தாய், இதையும் விட என்ன வேணும்? பதில் கொடுக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜன்னாவுல உள்ள ஆக பெரிய சந்தோஷம் அப்பத்தான் நிகழப் போகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னாவுக்கு பக்கத்தில் போடப்பட்ட திரையை அகற்றி தன் கண்டையை வெளிப்படுத்துவார். முஃமின்கள் தங்களுடைய கண்களை பார்த்து மயங்கிடுவார்கள். இன்னல்லாஹ ஜமீல் வ யுஹிப்பு ஜமால். அல்லாஹ்வை பார்த்தவர்களுக்கு கண்களை எடுக்க முடியாமல் போகும், அவ்வளவு அழகு. ஒரு காதலன் காதலியை பார்த்து மயங்குறான், இந்த புள்ளதான் வேணும் என்று துடிக்கிறான். அல்லாஹ்வை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நாள் இரவு இருந்துட்டு சொன்னாங்க, பூர்ண சந்திரனத்தை காட்டி இதை எப்படி பார்ப்பீர்களோ இன்றைக்கு எப்படி உங்க கண்களால பார்க்கீங்களோ ரப்பை இவ்வளவு தெளிவா பார்ப்பீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். மறுமையில அல்லாஹ் ஜன்னா எப்படிப்பட்டது தெரியுமா? எந்த கண்ணும் பார்க்காதது,
எந்த காதும் கேட்காதது, எந்த கல்பும் நினைச்சு பார்க்காது. என்டர் ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மாலா ஐனுன் ராத் வலா உஸ்ருன், அதாவது ரசூல் சொல்றாங்க எந்த கண்ணுமே பார்க்காத அவ்வளவு அற்புதம். குர்ஆன்ல சூரத்து ஜுமராவுல அல்லாஹ் சொல்றான், கூட்டம் கூட்டமா நரகத்துக்கு அப்படியே அள்ளி தள்ளிட்டு போவாங்களாம். போனா ஃபுத்திஹத், கதவு திறக்கப்படும். எங்க? ஜஹன்னத்துடைய கதவு. அதே சூரத்து ஜுமராவுல வருவது வா ஃபுத்திஹத், ஒரு வாவ் முன்னாடி வந்து வருவது. ஏண்டா அதே கூட்டமா தான் எல்லாம் அது மலக்குமார்கள் தள்ளிட்டு போவாங்க. நம்ம எப்படி பெருநாளை கூட்டமா கொண்டாடுறோமோ, ஒரு ஈத் வந்தா எல்லாரும் கூட்டமா இருந்து சந்தோஷமா சிரிப்போம், எல்லாரும் மானக்கா பண்ணி கொள்வோம், சந்தோஷமா உணவு பரிமாறுவோம். ஜன்னாக்கு போற ஒரு கூட்டமா நிப்போம், கதவு பூட்டி கொண்டிருக்கு. எல்லாரும் பக்கத்துல நிப்பாங்க. ஜன்னா வாசில என்ட்ரன்ஸ் கொடுக்கப்பட போற டைம் வா ஃபுத்திஹத், கதவு திறக்கப்படும் என்று வருகிறது ஜன்னத்துக்கு. ஆனா ஜன்னாவுக்கு வாவ் வருகிறது. தஃப்சீர்களுடைய அறிஞர்கள் சொல்ற அந்த வாவ் ஏன் தெரியுமா? அது வா ஃபுத்திஹத், அது மெல்ல மெல்ல திறக்கப்படும். அது பார்க்கிற நேரமே மயக்கம் உருவாக்கப்படும். இதோ உங்களுடைய ஹசானா, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்ற அற்புதமா எந்த கல்பும் கற்பனை கூட பண்ணாத, எந்த காதாலும் அதை கேட்க முடியாத ரசனை என்றால் அவ்வளவு அற்புதமான ஜன்னா திறக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாக்குள் போனவர்கள் ஆமர்களமா நிற்பார்கள், ஆனந்தமா நிற்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ரப்புல் ஆலமீன் தன்னை காட்சிப்படுத்த ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் மூனுடைய கண்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டு கண்களை அசைக்க மாட்டார்கள். தன்னுடைய கண்கள் அப்படியே நிற்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லிஸ்ஸாஹிபி ஃபர்அதான், ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் உண்டாங்க. ஒன்று என்ன? நோம்பு திறக்கிற வேலை. ரசூலுல்லாஹ் அடுத்தது சொன்னாங்க, ஒரு நோம்பாளிக்கு அல்லாஹ்வை பார்க்க கிடைக்கும். ஜன்னாவில் உள்ள ஆக பெரிய விஷயம், ஆக சந்தோஷம், அல்லாஹ் உங்களோட பேசி அவனை பார்க்க கிடைப்பு. இதுவரைக்கும் திரை போடப்பட்டு தான் விசாரணை நடந்தது. முதல் தடவை உலகத்தில் உள்ள மாந்தர்களும் நபிமார்களும் முஹம்மது நபியும் அல்லாஹ்வை பார்க்க போகிற கட்டம் அது. இதுவரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்த்ததில்லை, அல்லாஹ்வுடைய எந்த மலக்கும் அல்லாஹ்வை பார்த்ததில்லை. ஏனால் ஒரு பவுண்டரி போடப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அந்த பவுண்டரி கடந்தவர்கள். மிஅராஜுடைய பயணத்தில் சிதறத்துல் முன்தஹா அந்த பவுண்டரி கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வான லோகம் வரைக்கும் கூட்டிட்டு போறார். கூட்டி போட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல் யாரும் போனதும் இல்லை, எனக்கு போக அனுமதியும் இல்லை, நோ என்ட்ரன்ஸ், என்ட்ரி பண்ண இயலாது. ரப்பு உங்களை மட்டும் தனியே கூப்பிடுகிறார். ஜிப்ரீலை வைத்து விட்டு மேலே ஏறினார்கள். அப்பதான் ஆயிஷம்மா சந்தோஷம் இந்த கதையை கேட்கிறேன் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மேல போனீங்களா, அல்லாஹ்வை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல ஆயிஷா, நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, அல்லாஹ் என்னோடு பேசினான் என்றார்கள். நான் அல்லாஹ்வை காணவில்லை. ரப்பை பார்க்க எங்களுக்கு அந்த கண்ணால் இயலாது. மறுமையில் அந்த கண்ணை தருவான், அப்பதான் எல்லோரும் பார்ப்பார்கள். அல்லாஹ் பேசுவானாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வாய்ப்புக்காக வேண்டி காத்து நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஜன்னா. எங்க கல்பை கொண்டு போய் மறுமையில அந்த இடத்துக்கு போடுங்க. ஜஹன்னம் பயங்கரமானது. மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கிற நேரம், ஒரு ஜனாதிபதி வரப்போல பாடி கார்ட்ஸ் மாதிரி நிற்பாங்க, ராணுவம் எல்லாம், முப்படைகளும் குமிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் வரப்போக்கல சன்னிதானத்துக்கு மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பார்கள். குஃபார்கள் தலையை குனித்து விடுவார்கள். என்ற குற்ற உணர்வு தலையை தூக்க விடாது. அல்லாஹ் வர முன்னாடி மலக்குமார்கள் கிரவுண்ட்ல இருந்து வர்க் பண்ணுவாங்க. காஃபிர் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு தள்ளுவாங்க. நல்லவங்க எல்லாம் ஒரு இடத்துல ரப்பு வரப்போறான். ரப்பு அன்றைக்கு கோபமாக இருப்பான். அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவன். அன்றைக்கு அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அப்படி யாருக்கும் அல்லாஹ்ட்ட பேச இயலாது. அல்லாஹ் ரப்பே பேசணும், ஒருத்தரும் பேச மாட்டாங்க. என்ற பெர்மிஷன் வாங்காம அல்லாஹ்வோட யாரும் பேசல. இல்லாமன் அதினலஹு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தான் அவருக்கு மட்டும் பேசலாம். பேச அப்படின்னு சொன்னால் பேசலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரும் பேச மாட்டார். ரப்பு வந்தால் எல்லாம் மூர்ச்சிட்டு கீழே விழுந்துருவார்கள். மூர்ச்சிட்டு விழுந்தால் நான் முதலில் எழும்புவேன், எழும்பி பார்ப்பேன். மூசா எழும்பி இருப்பார், எல்லோரும் மூர்ச்சிட்டு இருப்பார்கள். மூசா மூர்ச்சிட்டு கீழே விழுந்தாரா அல்லது முதலில் எழும்பினாரா என்று எனக்கு தெரியாதுன்பாங்க அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ். அந்த காட்சிகளை படம் பிடித்து காட்டுகிறார்கள். வல்லாஹி அந்த சபையில நானும் நீங்களும் இருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதில் எந்த சந்தேகம் இல்லை. நானும் நீங்களும் இருக்கிற சபையில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்ல வருவான். எப்படி தீர்ப்பு? A to Z
பாப்பாவை வச்சு பேசினா எல்லா பிள்ளைகள் உம்மா எல்லாரும் பார்ப்பாங்க. உம்மாவை கொண்டாந்து கூப்பிட்டா அதுல லாஸ்ட் மனுஷன் வரைக்கும் நாங்க ப்ரொஜெக்டர் போட்டு காட்டுறோம் பாருங்க, பெண்களுக்கு டிவியை போட்டு காட்டுற. ரப்பு எப்படி நடக்கும் என்று தெரியாது. அல்லாஹ் பப்ளிக்கா விசாரிப்பான், பப்ளிக்கா பிடிச்ச ஒவ்வொன்னா கேட்பான். தலைகளை குனிகிற அளவுக்கு வெட்கமாக நிற்கும். அவ்வளவு பப்ளிக்கா நடக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஒரு வாய்ப்பை சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு அடியான கூப்பிடுவானா, கூப்பிட்டுட்டு திரைய போடுவானா. அல்லாஹ் கேட்பானா, அத்தஅரிஃபு தம்பகதா, இந்த பாவம் ஞாபகம் இருக்குதான்னு கேட்பானா. இந்த அடியான் பார்ப்பானா, ஆமா ரப்பே. அத்தஅரிஃபு தம்பகதா, இந்த பாவம் ஞாபகமான்னு கேட்பானா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியானை அல்லாஹ் துருவ ஆரம்பித்தால் அவன் அழிஞ்சு விட்டான். அல்லாஹ் திரும்பி திரும்பி கேள்வி கேட்டால் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவன் மறுமையில நஷ்டமாக போறான்னு அர்த்தம். ரப்புல் ஆலமீன் கேட்கிற நேரம் இந்த அடியான் ஜன்னாண்டி நினைத்து கொண்டிருந்த அடியான் அத்தாரிஃபு தம்பகதா, இந்த பாவம் ஞாபகம் இருக்குதான்னு கேட்பான். அல்லாஹ் தெரியுமான்னு கேட்பானா. எப்படி பயம் வரும் ரப்புட முன்னாடி. இது தெரியுமா, இப்படி நடந்து போனியா, கையால லஞ்சத்தை கொடுத்தியா, ரப்பு துருவுற மாதிரி கேட்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அடியா அதுவும் திரை போடப்பட்டிருக்குது. அந்த அடியா நினைப்பானா, நான் முடிஞ்சிட்டேன். பெருமானார் சிரிக்கிறார்கள். அந்த அடியா நினைப்பானா, ரப்பு சொல்லுவானாம், துனியாவில் நீ மறைத்தாய், உன்னை நான் மறைத்தேன், இன்றைக்கு மறைத்தேன், ஜன்னாவுக்கு போண்டுவார். ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். அல்லாஹ்வுடைய பாசத்தை சொல்லி சிரித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மானபங்கப்படுத்தப்படாத நஜ்வா விசாரணைகளும் அங்கே ஆங்காங்கே நடக்கும். அல்லாஹ்வுடைய பயங்கரமான நாள், நிர்வாணமாக நிற்போம், யாரும் செருப்பு போட்டிருக்க மாட்டோம். அந்த நேரத்தில் எல்லோரும் ஓடி வருவார்கள். யாரும் உடுத்திருக்க மாட்டாங்க, யாரும் செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. ஆயிஷா அம்மா குறுக்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மானத்தையும் கண்ணியத்தையும் பெண்கள் ஆடையும் பேசுற இஸ்லாம், இவ்வளவு ஹிஜாபை பத்தி பேசுற இஸ்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த வகையில் அதாவது மறுமையுடைய காட்சிகளை பெருமானார் சொல்லுகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்வார்களே, வெட்கமாக இருக்குமே. பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா, அது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? யா நஃப்சி யா நஃப்சி, என் ஆன்மாவே என்று மனிதர்கள் துடிக்கிற நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஜிஅ யௌமைஸின் பிஜஹன்னம், நரகம் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படும். குற்றவாளிகள் விசாரிக்கப்படுகிற நேரம் தலைகளை குனித்து விடுவார்கள். இறைவா, எங்களுக்கு ஒரு அவகாசம் வேண்டும் தா என்று கேட்பார்கள். இந்த பக்கம் திரும்ப முடியாது, இந்த பக்கம் திரும்ப முடியாது. முன்னாடி பார்த்தால் நரகம். அவர்கள் தலைகளை குனித்துக் கொள்வார்கள். நாக்கிசு ரூஸிஹிம் இந்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் சாலிஹன் இன்னா முகின். அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அத்தனையும் பார்த்து விட்டு அத்தனையும் கேட்டு விட்டோம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ஞாபகமூட்டல் எதுக்கென்றால் அதிபயங்கரமான காட்சிகளோடு சந்தோஷமான நிகழ்வுகளும் இதற்கு பிறகு எஞ்சிருக்கிறது. இவைகளை நாம் கடுவை லட்சத்தில் பிளந்து சந்தேகமாண்டு கேட்டால் சந்தேகப்படாத அளவுக்கு நிரூபணமான ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அதை நிரூபித்து காட்டிருக்கிறார். பெருமானார் நாவசித்து பேசினால் ஆரம்பத்தில் அவர்கள் மிகவும் பலத்த சந்தேகப்பட்டார். இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ் மீது அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் என்றால் உலகத்தில் இவர்களை மாறி சந்தேகப்படுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லணும். என்ற அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த மறுமை அவர்கள் எவ்வளவு டீப்பா நம்பினார்களோ அவ்வளவு சந்தேகம் கொண்டார்கள். என்ற பெருமானார் 40 ஆண்டுகள் அவரோடு பழகியிருந்தவர்கள். அவர் சின்ன ஒரு விஷயத்துக்கு பொய் சொல்லாதவர். மறுமையும் அல்லாஹ் விஷயத்திலும் இவ்வளவு பிரம்மாண்டமான பொய் சொல்லுவாரா? அந்த மக்கள் அவர்களுக்கு வைத்த பேர் அல்லமீன சாதிக், உண்மையாளர். அதாவது பொய் சொல்ல மாட்டார், அமானிதத்தை உண்மையாக சுமக்கக்கூடிய என்று பேர் வைத்திருந்தார்கள். 40 ஆண்டுகள் அந்த மக்களிடம் நடந்து வந்து சிரித்து பேசி நேர்மையோடும் நியாயத்தோடும் யாரிடமும் ₹1 மோசடி செய்யாமல் வாழ்ந்தவர். அவரை அல்லாஹ் தெரிவு செய்கிற நேரம் அவர் அந்த மக்களிடம் தன் உண்மையாளர் என்ற ஒரு பேர் வச்சிருக்கிறீங்களே, அந்த பேரை வச்சுதான் கேட்டார். மக்களே, ஒரு மணல் குன்றுக்கு மேல் ஏறி கேட்டார், எனக்கு பின்னாடி ஒரு படைபலம் வருதுன்னா நம்புவீங்களான்னு கேட்ட அந்த மக்கள் சொன்னார்கள், நம்புவோம் என்று சொல்லவில்லை. நீங்கள் பொய்யே சொல்ல மாட்டீர்களே, உங்களிடம் உண்மையை தவிர வேற எதையுமே பார்க்கலையே. அப்படி நேரம்தான் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்றார். எல்லாரும் அவருக்கு எதிரியானார்கள். யார் எதிரி என்றா ஷைத்தான் முன்னாடியே ஷைத்தானுடைய
அதாவது ஷைத்தான் மக்களை கவர்ந்தெடுத்திருந்தான். காத்தமுல் அன்பியா நிக்கிற நேரம் தன்னுடைய சகோதரர், அதாவது தண்ட வாப்பாட சகோதரங்க முன்னாடி நிக்கிறார். பள்ளத்தாக்குல பெரும் செல்வாக்கு பெற்ற ஒரு குடும்பம், குறைஷில முக்கியமான ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குலத்தை பொறுத்தல முக்கியமா மிகவும் பிரசித்தி பெற்றவங்க. அபூ லஹப் முன்னாடி நிக்கிறார். தண்டன் சகோதரன் மௌத்தாயின பிறகு புள்ள கிடைக்குது ஆமினாவுக்கு. அப்ப அந்த சந்தோஷத்துல ஒரு அடிமையை விடுதலை பண்ணிட்டாங்க. அடிமை விடுதலை என்னன்னு இப்ப பேசுறதுக்குரிய நேரம் இல்ல. அடிமை விடுதலை என்னன்னு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அது எத்தனை கோடி என்று. அவ்வளவு பெரிய ஒரு வேலைய அப்துல்லாட மகன் பிறந்துட்டான் என்பதற்கு அபூ லஹப் சந்தோஷமா செய்து கொண்டாடினவர். இப்ப 40 வயசு அடைஞ்சிருக்கிறார். அவனுக்கு இப்ப வயசு. பள்ளத்தாக்குல முன்னாடி நின்று சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறார். ரப்பு என்னோட வானவரை அனுப்பி பேசுறான் என்றார். அந்த மக்கள்ல தண்ட வாப்பாட சகோதரர் மண்ணை எடுத்து தூக்கி வீசி தப்பில்ல கையா முஹம்மது நாசமா போகணும் என்றார். அல்லாஹ் பாதுகாக்க. இதுக்குத்தான் எங்களை கூப்பிட்டீங்களா என்றார். எல்லோரும் இப்படி நிக்க ரோட்ல போற ஒரு மனிதர், எல்லோரும் அல்லமீன் அல்லமீன் அசாதிக் அசாதிக். ஜாகிலியத்துல வேற வேற பேர் வைக்கலாம். இந்த பாத்தீங்களா, கருப்பன், சுருண முடிய, ஏதாவது பேர் வைக்கலாம். அந்த மக்களாக ரசூலுல்லாஹ்க்கு வச்ச பேர் சாதிக்கப்பா. உண்மை, அவர் பொய்யே பேச மாட்டாரு. அவங்க என்ன கணக்கு போடணும்? வாழ்க்கையில பொய் பேசாதவர் அல்லாஹ் விஷயத்துல பொய் சொல்லுவாரா? சொர்க்கத்துக்கு பொய் சொல்லுவாரா? மறுமைக்கு பொய் சொல்லுவாரா? எல்லாரும் அட்டாக் ஆயிட்டாங்க. பெருமானார் எப்படி நின்றிருப்பாரு? ஒட்டுமொத்த பேர் அசாதி கூப்பிடுடனே வந்தவங்களுக்கு முன்னாடி தன்னுடைய குடும்ப உறுப்பினரை மண்ணை தூக்கி வீசினா கண்ணால ஓடி இருக்காது. 50 பேர் முன்னாடி நீங்க கேவலப்பட்டிருந்தார். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயிட்ட மனவருத்தப்பட்டு பேசின ஒரு நாள் இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யார சொல்ல உங்களுக்கு கவலையான நாள் எது? அவங்க நினைச்சாங்க ஹதீஜா மௌத்தான நாள் என்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல ஆயிஷா, மக்கா வாசிகள் என்னை அடித்து துரத்தினார்கள். நான் தாயிஃபுக்கு போனேன். நான் சொன்னால் என்னை பைத்தியமாக பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் கூடாரத்தை தட்டி தட்டி சொல்லுவாங்க, நான் நபி தெரியுமா? போறவ சொல்லுவாங்க, மென்டல் ஆயிட்டாரு போல, நல்லா பேசினா, நேத்து வரைக்கும் சாப்பிட்டாரு, இவர் எப்படி நபி இவருடைய அல்லாஹ் பேசுவான்? மக்கள் அந்த கோட்டத்துல பேசினாங்க. ஆயிஷா, சின்ன பிள்ளைகள் கையில என்ன ஓட விட்டு அடிச்சாங்க. ஆயிஷா, யாரும் இல்லை, நான் ஓடினேன். ஆயிஷா, என் மேலில் ரத்தம் வந்தது. ஆயிஷா, அன்றைக்கு எனக்கு கவலையான நாள். ரப்புல் ஆலமீன் மலக்குக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாவது மலக்கு பொறுப்பான மலக்க உடனடி அனுப்பினான். எதுக்கு தெரியுமா? எங்க நபி யார் என்று காட்ட. வேதனையோட இருக்கிற நேரம் இந்த 2 மலையும் சப்பையாக்கி முடிச்சிடட்டுமான்னு கேட்கிற நேரம், வேணாம், அவங்க சந்ததியாவது என்னை ஏற்றுக்கொள்வாங்க, விட்டுங்கன்னு சொன்ன கல்பு ரசூலுல்லாஹ். 50 பேரும் இப்படி எல்லாம் பிரச்சாரம் எங்களுக்கு இருந்தா இன்னைக்கு மைக்க பிடிச்சி ஃபேனு கடையில இருந்து நாங்க பேசுறோம். இதெல்லாம் என்ன பெரிய தியாகம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிற நேரம் எல்லோரும் மறுக்கிற நேரம், மென்டலி மஜ்னூன் பைத்தியக்காரர், ஷாயிர் கவிஞர், சாயிர் சூனியக்காரர், கத்தா பொய்யனண்டு எல்லாம் அள்ளி வீசுற நேரம், தண்ட எல்லாமே முடிஞ்சு உடுத்த உடுப்போட கெட் அவுட் ஊட்ட விட்டு வாப்பா கதவை திறந்து வெளியே போன்னு காலால உதஞ்ச ஒரு புள்ளைக்கு அந்த புள்ள உலகத்திலே நல்ல வரந்த பிடிக்கும். ஒட்டுமொத்த மக்காவுள்ள மக்கள் வெளியே இறங்குன்னு சொல்ற அளவுக்கு திரும்ப திரும்ப காபத்துல்லாவை பார்க்கிறார். காபா உன்னை விட முடியாது என்றாங்க. கண்ணால் ஓடுது ரசூலுல்லாவுக்கு. அருமையான காபத்துல்லா பக்கத்துல சஜிதாவுல உளுந்து அல்லாஹ்விடம் நிறைய பேசுவார் ரசூலுல்லாஹ். அப்படி பேசுற சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஃபாத்திமா நாயகி துடிச்சு போனாங்க. ஒரு தடவை ஒட்டக குடலை கொண்டு வந்து தலையில போட்டு சஜிதாவுல இருந்த ரசூலுல்லாஹ் எழும்ப முடியாம துடிக்கிற நேரம் சிரித்தார்கள். பாத்தீங்களாண்டார்கள். ஃபாத்திமா நாயகி அழுதார்கள். என் பாப்பாவுக்கு ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாத்தையும் விட்ட ரசூலுல்லாஹ் தன்னுடைய எல்லா ஏண்டா அவரை பலத்த சந்தேகப்பட்டாங்க. 100க்கு 100 பாட் கிடைக்குமாண்டா. மக்காவுல இஸ்லாத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு தான் ஒரு ஆள் அவருக்கு எதிராக பேச மாட்டாங்க. ஆனா 100க்கு 100 அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஜா அம்மாவின் தவிர மத்த எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 100% or 99.99 சம்திங் ரசூலுல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 100% தலையில வச்சவங்க, அஷாதி கண்டவங்க, பெருமாவுடைய கல்பு வெந்து போகுது. வலக்கத நஅலமு அன்னக யதீகு சதுருக பிமா யகூலூன். நபி அவர்கள் பேசுறதுனால உங்க கல்பு இருக்குது என்று தெரியுது. புள்ள மௌத்தாகுது. யாரு கொண்டாடுவா? ஜனாசாவை கேட்டா கட்டி தோட அல்லாஹ் லேசாக்குவான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
சாச்சா கொண்டாடுறாரு, ஆபுத்தர முஹம்மது, ஆபுத்தர முஹம்மது. முகம்மதுக்கு வாரிசு இல்ல, வீட்டுல ஜனாசா. தண்ட மகனை எழுந்து நிற்கிறார். ஆம்பளை வாரிசு இல்லாதவர், ஆம்பளை வாரிசு இல்லாதவர் துடிச்சு ஓடுற டைம்ல பெருமானாரை எல்லாரும் போய்விட்டாங்க. அதே மக்கள் இன்னும் சில 10 ஆண்டுகள் கழியவில்லை, 6-7 ஆண்டுகள் கழிகிறது. ஜஸீரத்துல் அரப், இவர் பொய் சொல்லவில்லை என்று நம்பினார்கள். எல்லாத்தையும் விட்டார்கள். சாப்பிடுற சாப்பாட்டில் கொடுத்தார்கள். அன்சாரிகள் தம்முடைய வீட்டில் பாதியை கொடுத்தார்கள், தன் சொத்தில் பாதியை கொடுத்தார்கள். சஹாபாக்கள் வந்திருந்தார்கள். விரட்டப்பட்ட முஹாஜிர்கள் கிட்டத்தட்ட 83 பேர். அவர்கள் வீடை விட்டுட்டார்கள், சொந்தத்தை விட்டுட்டார்கள், எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, உறவுகளை விட்டுட்டாங்க. வாப்பா புள்ளைய விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் தந்த மகன் அந்த பக்கத்தில், அவர் இந்த பக்கத்துல விட்டுட்டு வந்து கையை கட்டுற நேரம். அவங்களுக்கு வியாபாரம் ஒன்றுமே இல்லை. அன்சாரிகளுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொடுங்கண்டு. சொத்துல பாதி. ஒரு தோழர் கேட்டார், எனக்கு 2 வைஃப், நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு 1 தர்றேன். சகோதரே நீங்க வாழுங்க. உலகம் இப்படிப்பட்ட ஒரு மைக்ரேஷனை பார்க்கவே இல்லை. சொத்தில் பாதி 1 லட்சம் கொடுக்கிறது வேற, சொத்தில் பாதி வியாபாரத்தின் எல்லாத்தையும் காட்டி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த மக்கள் நிஜமா நம்பினார்கள். பலத்த சந்தேகத்திலிருந்து உறுதியான நம்பிக்கை வரைக்கும் வந்துச்சு. அந்த நம்பிக்கை அவர்கள் முழுக்க அர்ப்பணித்தார்கள். இறுதியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன், அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் வறுமையோட கல்லு கட்டி நிக்கிற நேரம் அஹ்ஸாப் எதிரிகள் 10,000 பேர் வருகிறார்கள். குழி தோண்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வயிறு ரொம்ப சின்னதா இருக்குது. ஹமசன் ஷதீதா, 2 கற்கள் தொங்குற நேரம். ஒரு கல்லு, ரசூலுல்லாஹ் குழி தோன்றாங்க, ஒரு கல்லு குறுக்க நிக்கிறது. அடிக்கிறார்கள், கல்லு உடையல. யா ரசூலல்லாஹ் நீங்க தான் கையில கொடுக்கறாங்க. பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்றாங்க. கல்லு உடையுது. திரும்ப பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் 2 கல்களையும் கட்டிக்கொண்டு சஹாபாக்கள் பசியில நிக்கிறேன்னு சொன்னாங்க. ஷாமுடைய சின்னரை கூட்டைகளை எனக்கு தெரிகிறது என்றாங்க. அல்லாஹ் அதை என் கையில் தருகிறான் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது வெள்ளை மாளிகை பாரசீகத்துடைய பைத்துல் அபியல், பாரசீக சாம்ராஜ்யத்துடைய பைத்துல் அபியலை அல்லாஹ்வுடைய கருவூலங்களை முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறான் என்றாங்க. வயிற்றுல கல்ல கட்டி கொண்டு பேச முடியாத செய்திகளை சொன்னார்கள். இன்னொரு காலம் மலருது. உலகத்தில் பெரும் பெரும் வல்லரசுகள் கீழே உழுவது. ரோமத்தை எட்டி பார்த்தால் ரோமம் காணவில்லை, அங்கே இஸ்லாமிய கொடி. பாரசீகத்தை எட்டி பார்த்தால் பாரசீகம் காணல. உருமூஸ் மன்னருடைய கிரீடத்தை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். அதிலே வெள்ளி, மாணிக்கம், தங்கம், வைரூடியம், இவர்கள் எல்லாம் கல்லை கட்டினவர்கள். அவைகளை பார்க்கிறார்கள். மதீனாவை நோக்கி பொழுது ஒட்டகங்கள் தொடர்ந்து வருகிறது. என்ன ஒட்டகம் என்று நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் வெள்ளி வருகிறது, தங்கம் வருகிறது. மதீனா ரிச்சான ஒரு சிட்டியாக மாறிட்டு மதீனத்து நபி, உலகத்துள்ள பெரும் சாம்ராஜ்யத்துடைய சொத்துடைய கடங்காக மாறுது. இப்ப யாரு ஹலீஃபா? உமர் பின் கத்தாப். அவர் ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. எங்க நாட்டுல ஹத்தரவன உபோனகபாஹுன்ற ஒரு மன்னர் இருக்கிறார். அவர் 3 பேரை ஸ்ரீலங்காவில் அனுப்புறார். ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டு, வாட்ஸ்அப் இல்ல, பேஸ்புக் இல்ல, மைக் இல்ல, ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டு அனுப்புறார். இது நான் இஸ்லாத்திய வரலாறு இல்ல, ஸ்ரீலங்காவுடைய லேಖನ ஆரக்ஷக டிபார்ட்மெண்ட் ஆவண காப்பகம் காப்பாற்றி வைத்திருக்கக்கூடிய ஆவணம் இது. இந்த நாட்டில் வரலாறை படித்தவர்களுக்கு எல்லோருக்கும் இது தெரியும். 3 பேர் போனார்கள். அதிலே 2 பேர் மூத்தாகி விட்டார்கள். ஒரே ஒருவர் வந்தார், நடந்த சம்பவத்தை சொன்னார். அங்க போகிற நேரம் பெருமானார் மரணித்து விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு இல்ல, ஹலீஃபா உமர். அவர் சொன்னார், உமர் என்று ஒருவரை சந்தித்தோம் என்றார். அவர் முஸ்லீமாக இங்கே வந்திருந்தார். அவர் ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் சொன்னார், அப்படி ஒரு வரவேற்பு, அப்படி ஒரு, அதாவது விருந்தாளிகளை சங்கைப்படுத்தது அவர் எழுதினது இன்றைக்கும் இந்த நாட்டு வரலாறை படிப்பவர்கள் சொல்லுகிறார்கள். நாமல் அல்ல, மாற்று மத அன்பர்கள் அவர்கள் பேசுகிறார்கள். சில தேரர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அவர்கள் மறுமையை நம்பி விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை வெட்டணும் என்று நின்ற உமர் பின் கத்தாப், சில ரிவாயத்துப்படி 6 வருடம், சில ரிவாயத்துப்படி 9 வருடம், 9 வருடமா அவரை கொல்லணும் என்று இருந்த உமர் பின் கத்தாப் அவர் நம்பி விட்டார். எல்லோரும் நம்பிட்டார்கள். நம்பியதுக்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? சொத்து குமியுது. மதீனாவிலே உமர் பின் கத்தாபுடைய ஆடையில ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் அடுத்த பக்கம் திரும்பிட்டார். இப்பொழுது அவர்கள் ஹலீஃபா பொம்பளையில் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது.
அவர்கள் அடுத்த பக்கம் திரும்பிவிட்டார். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மை யன்தலி வமா பத்தலு தப்தீலா. அல்லாஹ் சொல்றான், ரிஜாலுன் சதகு மாஹதுல்லாஹ் அலை, மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுக்கு உடன்படிக்கை கொடுத்தார். ரப்பே, எந்த கட்டத்திலையும் உனக்கு தந்த உடன்படிக்கையை நாங்கள் மீற மாட்டோம் என்று கொடுத்தார்கள். அவர்கள் உண்மைப்படுத்தி விட்டார்கள். சதகு மாஹதுல்லாஹ் அலை ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மை யன்தலி. அதிலே உடன்படிக்கை நிறைவு செய்தவர்கள் இருக்கிறார்கள். தனக்கு அது வரும் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வமா பத்தலு தப்தீலா, பொம்பளையை கொண்டு வந்து நின்றாலும் அவர்கள் முகத்தை திருப்பினார்கள். ஆட்சியை கொண்டாந்தாலும் அவர்கள் அதிலே சுகம் காணவில்லை. உமர் பின் கத்தாப், நான் இதை ஏன் சொல்கிறேன், இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஷாம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்ட ஷாம், என்னுடைய ஷாம், என்னுடைய ஷாம் என்பார்கள் ரசூலுல்லாஹ். மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளை தாழ்த்திய பூமி, அதிகமான நபிமார்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய நபிமார்கள் மிதித்த பூமி, பலஸ்தீன மண்ணு, சிரியாவுடைய மண்ணு, ஜோர்தான் அந்த பகுதிகள், அந்த அவ்வளவுமே ஷாமாக வரும். அந்த ஷாம் என்ற பகுதி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிய மண்ணு. பாரக்னா ஹவுலஹு, நபியை கொண்டு போய் இஸ்ரா இங்க வச்சு, அதாவது பைத்துல் மக்தஸ்ல என்ன அல்லாஹ் மிஅராஜ் கேட்கிறான். ஹரத்துல இருந்து டைரக்டா போன பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஹல்துல் மஸ்ஜித, நான் அந்த மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அங்கிருந்து தான் அல்லாஹ் மிஅராஜ் கேட்கிறான். அந்த ஷாம், என் ஷாம், என் ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஷாம் வெற்றி அடைந்த நாள் உமர் பின் கத்தாப் அழைக்கப்படுறாங்க. அமீருல் முஃமினீன் அவர்கள் ஷாமுக்கு அழைக்கப்பட்ட சந்தோஷமான நாள், ரசூலுல்லாஹ்வுடைய கனவு நிறைவேறிய நாள். பெருமானார் சொன்னார்களே, இந்த ஹசானாக்கள் எல்லாம் எங்க கையில வருமண்டார்களே, இவங்க எல்லாம் அழிவாங்கண்டாங்களே. இதா ஹலக்கல் கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பஅதஹு, இதா ஹலக்கல் கைஸர் ஃபலா கைஸர் பஅத். கிஸ்ராவும் கைஸரும் அழிந்தால், ரோமமும் பாரசீகம் அழிந்தால் மறு ரோமமும் பாரசீகம் வராது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தான் அங்கே நிலை பெறுமண்டா. அதனுடைய முதல் கட்டத்தை அமீருல் முஃமினீன் கூப்பிடுறார். உமர் பின் கத்தாப் தன்னுடைய ஏழ்மையான ஆடையோடு அவர் அங்கே வருகிறார். அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் தொழுவிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அவர் அங்கே வருகிற நேரம் யார்? நான் உங்களுக்கு சொல்லுவதற்குரிய நேரம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவங்கள், அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இறுதிக்கு வருகிறேன். எல்லோரும் வந்து அமர்கலமா இருக்கிறார். நீங்க ஒரு ஊருக்கு குடி போறீங்க, எவ்வளவு சிரிப்பீங்க, எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. இந்த உம்மத் ஷாம் தேசத்தை அடைந்திருக்கிறது. பலஸ்தீன மண்ணை பார்க்கிறது, பைத்துல் மக்தஸை பார்க்கிற நாள், தன்னுடைய கையில் வருகிற நாள். எல்லோரும் சிரித்தார்களா? குடிக்க தெரியாது அவர்களுக்கு. இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கிறார். அவர்கள் இதுக்கு முன்னாடி விபச்சாரம் பண்ணிருக்கிறார். அவருக்கு இந்த உலக இன்பமெல்லாம் என்னன்னு தெரியும். அதையெல்லாம் துரத்தி விட்டு, எல்லாம் தூர தள்ளிவிட்டு அன்றைக்கு ஷாமுடைய கொண்டாட்டத்துக்கு வரப்போறார்கள். இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்னண்டா, பிலால் இப்னு ரபா அசான் சொல்ல வருகிறார். என்ன நடக்க போகுதுன்னா, ரசூலுல்லாஹ் மௌத்தானத்தோட பிலால் ரலியல்லாஹு அசான் சொல்றதை நிப்பாட்டிட்டார். அவர் சொன்னார், பெருமானாருக்கு நான் முஅஸ்ஸின், எனக்கு அசான் சொல்ல முடியாதுன்றார். அபூபக்கர் கெஞ்சினார், என்னை கொஞ்சம் மதீனாவிலிருந்து வெளியே அனுப்புங்க, எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய யோசனையாவே இருக்குது. என்ற பெருமானார் அரவணைத்தவர். ரவுதாவை கடந்து போக முடியாமல் அவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார். அவர் விடல. உமர் பின் கத்தாப் கெஞ்சினார், என்ன விடுங்க மதீனாவிலிருந்து, என்னால முடியல, கஷ்டமா இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஞாபகம் அவரை விட்டு பிரியல. துடித்தார்கள். அதனால் அவர் அசான் சொல்லுவதை நிறுத்தி விட்டார். இன்றைக்கு ஷாம் வெற்றி கொண்ட நாள். உமர் பின் கத்தாபும் வந்திருக்கிறார். அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய அமீர் அங்க வந்திருக்கிறார். மூமின்கள் சஹாபாக்கள் இப்பொழுது அமீர். அந்த தேசத்தில் அவர் அமீர். பக்தாதுக்கு இவர் அமீர், அதுக்கு அவர் அமீர். எல்லா ஏழ்மையான சஹாபாக்களும் அமீர்களாக நிற்கிற நேரம். இப்பொழுது பிலால் இப்னு ரபா சொல்லுகிறார், நான் அசான் சொல்லுகிறேன். அசான் சொல்லப்படுகிறது. சந்தோஷமான நாளில் கூத்தோடும் சிரிப்போடும் அமர்கலமாவும் கொண்டாடுவோம் நினைக்கிறோம். ஷாமை பிடித்ததை விட சந்தோஷம் என்ன? அசான் சொல்லப்படுகிற நேரம். மெல்ல மெல்ல தோழர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மெல்ல மெல்ல கொட்ட ஆரம்பிக்கிறது. மாலையாக கொட்டத் தொடங்குது. அவர்கள் எல்லோரும் அழுகிறார்கள். ஏன் என்று கேட்டால், அந்த குரல், அந்த அசான்
பெருமானார் எங்களுக்கு தொழுகைக்காக வேண்டி வந்த அசானை போன்றிருக்கிறது. பல வருடங்களுக்கு பிறகு பிலால் இதை சொல்லுகிற நேரம், பெருமானார் பள்ளிக்கு வருகிற நேரம் அந்த நாள் ஞாபகம் வந்து விட்டது. எங்களை எல்லாம் சஃப்பை சீர் செய்துவிட்டு பெருமானார் சிரித்த முகத்தோடு எங்களுக்கு நிப்பாட்டி தொலை வைப்பாரு. அந்த ஞாபகத்தோடு ஷாமுடைய வெற்றியை மறந்து விட்டார்கள், லட்சக்கணக்கான பணத்தை மறந்து விட்டார்கள், தங்க குவியல்களை எல்லாம் ஓரம் கட்டி விட்டார்கள், அந்த பண குவியல் எல்லாம் திரும்பி விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகத்தோடு தளித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத் அதனுடைய அழகு அங்கே இருக்கிறது. இதனால் தான் உலகத்துள்ள பெரும் பெரும் மனிதர்கள் பயந்தார்கள். இதுவரைக்கும் உலக மனிதர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினார்கள், லஞ்சம் கொடுத்து மனிதர்களை திருடினார்கள், எந்த வேலையும் பணம் கொடுத்து சாதித்தார்கள், எதையாவது கொடுத்து சாதிக்கலாம். அஸ்ஹாபு நபி ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை கண்டு அவர்கள் வியந்து போனார்கள். அவர்கள் டேபிளில் அட்டட்டாக பணம் வைத்தாலும் அவர்கள் தலை இந்த பக்கம் திருப்புவார்கள். ஒரு பெண்ணை விபச்சார கோலத்தில் கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினால் அவர்கள் காரி துப்பிவிட்டு அடுத்த பக்கத்தை பார்ப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் எதனாலும் அசையாதவர்கள். சாஹிபுர் ரசூல் என்றால் அவர்கள் அஞ்சினார்கள், அவர்கள் பயந்தார்கள். ரசூலுக்கு பக்கத்துள்ள தோழர்களை பார்த்து உலகமே அதிர்ந்தது. நீங்கள் போய் பார்க்கலாம் வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நீங்கள் அந்த வரலாறை பார்த்தால் இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள். அல்லாஹ் தீனை கொடுத்தான், துனியாவை கையிலே கொடுத்தான், உலகத்தின் ஆட்சியாளர்களாக மாறினார்கள். அவர்கள் உலகத்தை ஆண்டார்கள். உலகத்தில் ஊழல் இல்லை, நியாயம் தலை தூக்கி நியாயம் இருந்தது. அவர்கள் மிகவும் ஏழ்மையாக வாழ்ந்தார்கள். தன்னுடைய ஆட்சி உலகமே அவர்கள் கையிலே நிற்கிற நேரம் ஏழ்மையாக வாழ்ந்து ரப்பை சந்திப்பதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு முடித்தார்கள். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன், இதுதான் மறுமையை நம்பினவர்களுடைய வாழ்க்கை என்றால் அந்த வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ்விடம் கேட்டு அதே வாழ்க்கையோட வாழ்ந்து எங்களுடைய கபர்கள் சந்தூக்குகளை தூக்கி கபருக்கு கொண்டு போகிற நேரம் ராகத்தான நிலைமையில் போய் அந்த விசாரணைகளை மிக எளிதில் முகம் கொண்டு வெற்றி கண்ட அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.